இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னா வந்து ஆன் ரோட் பிரைஸ் நம்ம வாங்குறோம்ல, அதில் என்னெல்லாம் இருக்கு, அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ், என்னென்னலாம் உங்களுக்கு மேண்டேட்டரி காலம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு ப்ராப்பர் கொட்டேஷன் வாங்க எப்படி வாங்கணுன்றது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்போ ஒரு ப்ராப்பர் கொட்டேஷன் இது நம்ம வாங்குறது வந்து கியூராஜ் நெக்ஸால வாங்கியிருக்கோம். நம்ம இங்கே நீங்கள் பார்க்கலாம், கியூராஜ் நெக்ஸால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரு ப்ராப்பர் கொட்டேஷன் வாங்க கஸ்டமர் நேம் என்ன நேம் வாங்க போகிறோம், ப்ராப்பர் நேம் வாங்கணும், அவரோட அட்ரஸ் வாங்கணும், அண்ட் வந்து மாடல், வேரியன்ட், ஃபியூவல் டைப், என்ன ஃபியூவல் டைப், பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி அந்த மாதிரி, இவி அந்த மாதிரி சொல்லணும். நீங்கள் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக்கா இல்லை மேனுவலா, கலர் என்ன கலர் இதெல்லாம் நீங்கள் போட்டு வாங்கிடணும். ஒரு ப்ராப்பர் கொட்டேஷன் மேலே வாங்கணும். இது கீழே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னா, வண்டிக்கான ரா காஸ்ட், இதான் நெட் எக்ஸ்ஷோரூம் சொல்றோம்ல, இதான் வண்டிக்கான ரா காஸ்ட். இதில் வண்டிக்கான பேஸ் ப்ரைஸிங் போட்டிருப்பாங்கல்ல, இதான் வண்டிக்கான பேஸ் ப்ரைஸ். ஒரு 15.41 இருக்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வண்டி செய்யறதுக்கான ஆக்சுவல் காஸ்ட் என்னன்னா 10.35 தான் வண்டிக்கான பேஸ் ப்ரைஸ். உங்களுக்கு அதுல இருந்தா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ், இந்த 14% போறீங்களா, இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் ஆகலாம், இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து செஸ் அமௌண்ட் 70% செஸ் அமௌண்ட் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கால்குலேஷன் பண்றாங்க. ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு விஷயம் வந்து டாக்ஸ் பே பண்ணிடுறீங்க, நெட் எக்ஸ்ஷோரூம்லேயே டாக்ஸ் பே பண்றீங்க, ஆக்சுவலாக அவங்க வந்துருது. இதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ப்ரைஸ் ஆட் ஆகுது. இதில் பம்பர் டம்பர் இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி, ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ், இன்ஜின் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. இதெல்லாம் லாஸ்ட் நான் போட்டிருக்கேன், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அண்ட் வண்டிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் அண்ட் ஃபாஸ்டேக் இது எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம்னு நான் சொல்றேன். எப்பவுமே ஒரு வண்டி வந்து எக்ஸ்ஷோரூம் 10 lakhs மேலே இருந்தது அப்படின்னா வந்து 18% நீங்கள் டாக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்காக. ப்ளஸ் 3,500 வந்து ஆர்டிஓ ஃபீஸ், அந்த வண்டியை பார்க்கறதுக்கான ஆர்டிஓ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க. இதை தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 600 ஃபாஸ்டேக்காக கலெக்ட் பண்ணுறாங்க கியூராஜ் நெக்ஸால. இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலெக்ட் பண்ணுவாங்க, 500 வாங்குவாங்க, 1000 வாங்குவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல மாறும். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து 600, அதுக்கப்புறம் வந்து 250 ஸ்மார்ட் கார்டு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும், ஆக்சுவல் அமௌண்ட். இதுக்கப்புறம் பேசிக் அக்சரி சொல்லுவாங்க, இங்கே பார்க்குறீங்களா, பேசிக் அக்சரி சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட் என்ன, ஒரு 10 அக்சரிஸ் வரும், லிஸ்ட் ஆஃப் அக்சரிஸ் வரும். வண்டிக்கான ஃப்ளோர் மேட், பூட் மேட், சைட் பீடிங், டோர் வைசர், மட் ஃபிளார் செட், நம்பர் பிளேட் கார்னிஷ், இந்த மாதிரி ஒரு 10 ஐட்டம்ஸ் இதில் கவர் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருவாங்க. அண்ட் வண்டிக்கான எக்ஸ்டெண்ட் வண்டி கவர் ஆகுது. இது என்னன்னா வண்டிக்கான 6 வருஷம் அல்லது 1,60,000 கிலோமீட்டர் கவர் பண்றாங்க மாருதியில. என்ன கவர் ஆகும்னா இன்ஜினோட மெயின் கவர், ஸ்டியரிங் காலம், கியர் பாக்ஸ், இசிஎம், சஸ்பென்ஷன்ஸ் இது எல்லாமே கவர் ஆகிடும் வண்டியில. சிம்பிளா சொல்ல போனா ஒரு மெக்கானிக்கல் பிளஸ் எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் கவர் ஆகுது. ஸோ ஒரு 6 வருஷம் இது பே பண்ண மாட்டீங்க. இதுல இருந்து இது எல்லாமே கவர் ஆகிடும் உங்களுக்கு. இதெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் நெக்ஸா கார்டு சொல்றாங்க, இது என்னன்னா லாயல்ட்டி கார்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிராண்ட்ல ஒன்று வாங்குவாங்க. இது வந்து விர்ச்சுவல் அப்டேட்ஸ்க்காக சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கலாம். டிசிஎஸ் முக்கியமான அமௌண்ட், லக்ஸரி டேக்ஸ் சொல்லுவாங்க. டிசிஎஸ் லக்ஸரி டேக்ஸ் சொல்லுவாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 10 lakhs மேலே எக்ஸ்ஷோரூம் போச்சு அப்படின்னா 1% நீங்கள் பே பண்ணணும். விச் மீன்ஸ் இந்த 15.41 வந்து 1%, 50,410 நீங்கள் பே பண்ணணும் ஃபார் கவர்மெண்ட்டாக. இது உங்களுக்கு 1% பே பண்ணுறது கவர்மெண்ட் தான் போகும் டேக்ஸா. ஸோ ஆன் ரோட் காஸ்ட்டாகவும் இதில் கொடுத்துருக்காங்க, 19,08,944 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆப்ஷனல் தான், பேசிக் அக்சரி ஆப்ஷனல் தான், இந்த லாயல்ட்டி கார்டு ஆப்ஷனல் தான். பட் மற்றபடி வண்டிக்கான எக்ஸ்ஷோரூம், இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ் ப்ளஸ் வந்து டிசிஎஸ் இதெல்லாமே மேண்டேட்டரியான காலம். இதில் நீங்கள் பே பண்ணி அவங்க கண்டிப்பாக வண்டி வாங்கும் போது 10 lakhs இருந்தால் அப்படின்னா டிசிஎஸ் வராது. அண்ட் அதே மாதிரி 10 lakhs இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 13% டேக்ஸ் வரும், உங்களுக்கு வந்து 18% டேக்ஸ் வராது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுக்கு நான் என்ன சொல்ற விஷயம் என்னன்னா, ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. கன்சியூமர் ஆஃபர் சொல்லுவாங்க, இங்க பாருங்களா, நீங்க கன்சியூமர் ஆஃபர் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ஆஃபர் சொல்லுவாங்க, டீலர் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அப்புறம் கார்பரேட் ஆஃபர் சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. இப்பதான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சொல்றேன். அண்ட் மூணு இது பாத்தீங்கன்னா இது வந்து இன்சூரன்ஸ் கஸ்டமருக்கான பர்ஃபார்ம் இன்வாய்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு வந்து கார்பரேட் பர்ச்சேஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஜெம் போர்ட்டல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இல்லைன்னா நீங்க வந்து ஒரு சிஎஸ்டி கேன்டீன் பர்ச்சேஸ் பண்றீங்க, ஆர்மி, எக்ஸ் ஆர்மி, உங்களுக்கு வந்து இல்லைன்னா நேவில இருக்கீங்க, ஏர்போர்ட்ஸ் இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் கேன்டீன் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு செப்பரேட்டா வரும். இந்த பர்ஃபார்மன்ஸ் வராது, உங்களுக்கான பேஸ் பேஸே மாறும். இந்த பேஸ் பேஸே உங்களுக்கு மாறும். ரோட் டேக்ஸ் எல்லாமே செப்பரேட்டா மாறும். இந்த அமௌண்ட் உங்களுக்கு வராது. அதை பற்றி உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். கமெண்ட்ல பின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் வந்து